மேலறை தியானம் ஏப்ரல் மாதம் 21ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ஐஸ்ரெயின் பிரிஞ்ச், வெஸ்ட்வால்ட், நோவே. தலைப்பு ஆசீர்வாத போர்வை. வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தொடங்கி 21ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக்கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடத்திற்கு போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். பல வருடங்களுக்கு முன் அண்மையில் இருக்கும் ஆலயத்தில் பிரசங்கிக்கும்படி ஒரு ஞாயிறு அழைக்கப்பட்டேன். எனது பிரசங்கம் முடிந்ததும் சபை போதகரின் உதவியாளர் ஜெபத்திற்காக என்னை பலிபீடத்தின் முன் முழங்காட்படியிடும்படி சொன்னார். பின்னர் அவர் செய்த காரியம் ஆச்சரியமாயிருந்தது. அவர் ஒரு மெல்லிய கம்பளி போர்வையை எடுத்து எனது 2 தோள்களிலும் போர்த்து, கையினால் இழைக்கப்பட்டு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த போர்வை ஒரு விசேட கொடையாக இந்த சபையாருக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே இன்று எமக்கு செய்தியளித்த விருந்தாளியை கடவுளின் அன்பினால் மூடுகிறேன் என்றார். கடவுளின் கிருபையினால் நான் மூடப்பட்ட அந்த போர்வையின் ஆவிக்குரிய வெப்பத்தை இன்றும் என்னால் உணர முடிகிறது. கடவுளின் கட்டளைப்படி எலியா தனக்கு பின் தனது ஊழியத்தை தொடர்வதற்காக எலிசாவின் மேல் தன் சால்வையை போட்டதை நினைக்கிறேன். அதனால் நான் என்னை தீர்க்கதரிசி என்று கருதவில்லை. ஆண்டவரும் இரட்சகருமானவர் நம் எல்லாரையும் ஆசீர்வாதம் என்னும் போர்வையினால் மூடுகிறார் என்பதை அறிவேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் தொடங்கி 26ஆம் வசனம் வரை. ஜெபம். அன்பான கடவுளே, உங்கள் அன்புக்கும் கிருபைக்கும் இன்று எமது உள்ளங்களை திறவுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. கடவுளின் அன்புடன் முழுமையாக தொடர்பு பட்டிருக்கிறேன் என்பதை எப்போ நான் உணர்கிறேன்? கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.